இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி புலி வருது. ராஜுங்கிற பையன் அவன் பண்ண பிராங்க்னால அவனுக்கு நேர்ந்த கதியை பார்க்கலாம். ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ராஜுங்கிற பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு பிராங்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர் மக்கள்கிட்ட அப்பப்போ பிராங்க் பண்ணி விளையாடிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் காலையில் ஐயோ என்னை புலி துரத்துது, யாராவது காப்பாத்துங்களேன்னு ராஜு அலற சத்தம் கிராமத்து மக்களுக்கு கேட்டுச்சு. ராஜுவோட அலறல் சத்தத்தை கேட்ட மக்கள் ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு புலியை விரட்ட காட்டு பக்கம் போனாங்க. காட்டில் இருந்த ராஜுவை பார்த்து புலி எங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜு சிரிச்சுக்கிட்டே இதோ புலின்னு மான்குட்டியை காட்டினா. நல்லா ஏமாந்தீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணா. மக்களும் இனி இப்படி பண்ணாதன்னு அறிவுரை சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. இதே போல இன்னொரு நாளும் புலி துரத்துது, யாராவது என்னை காப்பாத்துங்களேன்னு ராஜு கத்துற சவுண்டு கிராமத்து மக்களுக்கு கேட்டுச்சு. கிராமத்து மக்களும் அவனை காப்பாத்துறதுக்காக ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டு பக்கம் போனாங்க. காட்டுக்கு பக்கத்தில் இருந்த ராஜு கிட்ட புலி எங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜு சிரிச்சுக்கிட்டே இதோ புலின்னு பூனையை காட்டினா. நல்லா ஏமாந்தீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணா. இதனால் மக்களுக்கு கோபம் வந்தது. அவனை திட்டிட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் புலி துரத்துது, யாராவது காப்பாத்துங்களேன்னு ராஜு கத்துற சவுண்டு கிராமத்து மக்களுக்கு கேட்டுச்சு. மக்கள் யாருமே அவனை நம்பலை. எப்படியும் நம்மளை ஏமாத்தத்தான் போகிறான், நம்ம ஏன் வேலையை விட்டுட்டு போகணும்னு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராஜுவை உண்மையிலேயே புலி துரத்தி இருக்கு. அவன் காட்டுக்குள்ளே ஓடுறான். அவனை காப்பாற்ற யாருமே வரலை. அன்னைக்கு காணாமல் போன ராஜு திரும்ப அந்த கிராமத்துக்கு வரவே இல்லை. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பையும் அவங்க காற்ற அக்கறையும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு நாள் நிஜமாகவே புலி வரும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற அன்பும் அக்கறையும் நம்ம சுற்றத்தார்ட்ட இருந்தும் சரி, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட இருந்தும் சரி நமக்கு கிடைக்காது. இதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட போய் சொல்லக்கூடாதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.